ஒரு மனுஷன் கால் வைக்கிற இடமெல்லாம் கன்னி வெடி வச்சு இருந்தால் என்ன பண்ணுவான்? அதே மாதிரி தான் என்னோடய கண்ட்ராக்டோட நிலைமையும். நம்ம ஆள் கொஞ்சம் நிலம் எடுத்து கொஞ்சம் கிழங்கெல்லாம் நட்டு வந்தார். கிழங்கு நட்டு வந்த இடத்துல ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா எலியோட தொந்தரவு, மறுபக்கம் இதுவரை வராமல் இருந்த பன்னி உள்ளே ஏறி எல்லாம் சப்பி தள்ளிட்டு இருந்தாலும் மனுஷன் மனம் தளராமல் தன்னோட வேலையை தொடர்கிறார். என்ன இருந்தாலும் நம்ம ஒரு ஒரு விவசாயி, நான் கொத்த வேலை செய்ய நம்மளோட கஷ்டம் புரியுது. அதே மாதிரி ஒரு விவசாய நிலத்தில் ஒரு விவசாயம் செய்து எடுப்பவனோட கஷ்டங்கள் எனக்கு கண்டிப்பாக இதில் புரியுது. எப்படின்னா, ஒரு பொருளை விளைய வச்சு எடுக்கிறதுக்குள்ள இயற்கை காலநிலை போன்றவை ஒரு பக்கம் இருந்தாலும், மறுபக்கம் மற்ற உயிரினங்களிலிருந்து அந்த பொருளை பாதுகாக்கிறது பயங்கர கஷ்டமான ஒரு வேலையாக தான் இருக்குது. அதை என்னால் இப்போ உணர முடிச்சுது. இங்கே இப்போ பார்த்துட்டு இருக்க இடத்துல இருக்க பொருட்கள் எல்லாம் சேதப்படுத்தின பொருட்கள் தான். அப்போ நமக்கு இதில் என்ன லாபம் கிடைக்கும், எத்தனை பேரை வச்சு வேலை பார்க்கணும், இதெல்லாம் தான் சிந்திச்ச மனசுக்குள்ள. ஏன்னா ஒரு விவசாயியோட விஷயம்னா பொருள் விலை ஏற்ற இறக்கம் இருந்துகிட்டே இருக்கும், நிரந்தரமான ஒரு விலை இருக்காது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரிப்பட்ட இழப்புகளை வரும்போது கண்டிப்பாக ஒரு விவசாயி தாங்க முடியாது. அதை நான் என் மனசால் கண்டிப்பாக நான் உணர்ந்தேன். விவசாயம் செய்யக்கூடிய ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் நான் போற்றுக்கிறேன். காரணம், இந்த மாதிரி தானே கஷ்டப்பட்டவங்க விவசாயம் செய்யாங்க. விளைநிலத்தில் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் வராமல் தடுக்க சிலவங்க செய்வாங்க. சிலவங்க அந்த எலிக்கு விஷம் வைக்கிறது அந்த மாதிரிப்பட்டதெல்லாம் செய்வாங்க. நம்ம ஆள் அதுக்கு பக்குவப்பட்டு வர மாட்டார்னு நினைக்கேன். ஏன்னா இந்த அளவுக்கு நஷ்டம் வந்துட்டு இதில். இன்னொரு விஷயம், வேலியெல்லாம் கட்டி அடைச்சி பாதுகாக்கின்ற கேரளாவில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இது. கேரளாவில் தான் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு. பன்னி சல்லினா பயங்கர ஒரு தொந்தரவாக இருக்கும். நாங்கள் எவ்வளோ மறைச்சாலும் அதை தள்ளிட்டு வந்துடும். இப்போ எல்லாம் திருப்பவும் எல்லாம் கட்டி பறக்கி வச்சுருக்கோம். இனியும் அடுத்த தடையாவது கடவுள் அவருக்கு நல்ல ஒரு செழிப்புன்னு வருமானத்தை கொடுக்கட்டும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டுங்க. வணக்கம் நண்பர்களே.